ஹாய் ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிங்கரிங் எக்ஸசைஸோடைய பார்ட் 2 தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்ட் 1 வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ கீபோர்டுக்கு வந்து 8 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெறும் 5 ஆல்ஃபபெட்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மக்கிட்ட 5 ஃபிங்கர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த 5 ஃபிங்கர்ஸை வச்சு 5 ஆல்ஃபபெட்ஸ் என்னென்னா CDEFG. ஸோ இந்த 5 ஆல்ஃபபெட்ஸ் மட்டும்தான் நம்மளால் கவர் பண்ண முடியும். ஆனால் இன்னும் ABC இந்த 3 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை நம்ம எப்படி கவர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய 5 ஃபிங்கர்ஸை இந்த 5 ஆல்ஃபபெட்ஸில் அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய தம் ஃபிங்கர், அதாச்சும் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் சியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சி நான் எங்கே இருக்கோன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த பிளாக் இஸ்க்கு இந்த பக்கம் இருக்கிறது தான் சி. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் வந்து சி, செகண்ட் DEFG. ஸோ அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வாசிக்கிறேன். என்னோடய ஃபிங்கர்ஸ் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சி, செகண்ட் ஃபிங்கரில் B, தேர்ட் ஃபிங்கரில் E. நம்ம ஃபோர்த் ஃபிங்கரில் தான் F கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். நல்லா ஞாபகம் இருக்கா? ஃபோர்த் ஃபிங்கரில் நம்ம F கீயை ப்ரெஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த எக்ஸசைஸில் நம்ம ஃபோர்த் ஃபிங்கரால் F கீயை ப்ரெஸ் பண்ணாமல் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபிங்கர், அதாச்சும் தம் ஃபிங்கர் இருக்குல்ல, அதால் நம்ம F கீயை ப்ரெஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா நான் சொல்லித்தரேன். ஸோ தேர்ட் ஃபிங்கரால் E கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஹேண்டை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரண்ட் மூவ் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் மூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுடைய தம் ஃபிங்கர் இருக்குல்ல, உங்களோட தம் ஃபிங்கரால் அப்படியே பேக்வர்ட்ஸாக ரொட்டேட் பண்ணணும் இந்த மாதிரி. ஸோ பேக்வர்ட்ஸாக ரொட்டேட் பண்ணி F. அடுத்த ஃபிங்கரில் உங்கள் செகண்ட் ஃபிங்கரில் G, உங்களோட தேர்ட் ஃபிங்கரில் Aவை நம்ம கவர் பண்ணணும். A, ஃபோர்த் ஃபிங்கர் B, ஃபிஃப்த் ஃபிங்கர் C. அதே மாதிரி ரிப்பீட் வாங்க. ஃபோர்த் ஃபிங்கர் B, தேர்ட் ஃபிங்கர் A, செகண்ட் ஃபிங்கர் G, ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் F. ஸோ அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈயை நம்மளால் எப்படி கவர் பண்ண முடியும் அப்படின்னா உங்களோட தேர்ட் ஃபிங்கர் இருக்குல்ல, மிடில் ஃபிங்கர், அந்த ஃபிங்கரால் அப்வர்ட்ஸ் போய் இப்படி ரொட்டேட் பண்ணி E, அப்புறம் செகண்ட் ஃபிங்கரால் D, உங்கள் ஃபர்ஸ்ட் ஃபிங்கரில் C. நான் மறுபடியும் வாசிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிங்கரில் C, உங்கள் செகண்ட் ஃபிங்கரில் D, உங்கள் தேர்ட் ஃபிங்கரில் E ப்ரெஸ் பண்ணிவிட்ட அப்புறம் உங்கள் ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் எடுத்துகிட்டு Fல ப்ளேஸ் பண்ணும். அப்படின்னா கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தம் ஃபிங்கரை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு எப்படின்னா இந்த மாதிரி பேக்வர்ட்ஸை ரொட்டேட் பண்ணணும். இந்த மாதிரி பேக்வர்ட்ஸை ரொட்டேட் பண்ணி Fல ப்ளேஸ் பண்ணிவிட்டு F, G, A, B and C. மறுபடியும் ரிப்பீட் வாங்க. B, A, G, F. அதுக்கப்புறம் ஈயோடைய கீயை கவர் பண்ணுறதுக்கு உங்களுடைய தேர்ட் ஃபிங்கரை அப்வர்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம போகும்போது டவுன்வர்ட்ஸ் போனோம், இப்போ வந்து ரிவர்ஸ் வரும்போது அப்வர்ட்ஸ் வரணும். உங்களோட தேர்ட் ஃபிங்கரில் அப்வர்ட்ஸ் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி E, செகண்ட் ஃபிங்கரில் D, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபிங்கரில் C. ஸோ நான் தேர்ட் டைம் நான் உங்களுக்கு வாசி காமிக்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. C, D, E, F, G, A, B, C, D, A, G, F, third fingerல E, D and C. ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்டில் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்டில் ரொம்ப ஈஸி தான். ஸோ அதே மாதிரி தான் உங்களுடைய 5 ஃபிங்கர்ஸை வச்சுக்கோங்க. உங்களுடைய 5 ஃபிங்கர்ஸ் வந்து கரெக்டாக கீஸில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்மால் ஃபிங்கர் வந்து சியில் இருக்கணும். உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க C, இந்த 2 பிளாக் கீஸ் இந்த பக்கம் இருக்கிற C, உங்களோட ஸ்மால் ஃபிங்கர் இந்த C, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். ஸோ அப்படியே லைனாக ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இப்போது பொறுமையாக
அதே மாதிரி எடுத்து வைங்க. ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் சி, செகண்ட் ஃபிங்கர் டி, தேர்ட் ஃபிங்கர் இ. ஸோ எஃப்க்கு வேறு எந்த ஃபிங்கரும் மாற்றி வைக்க தேவையில்ல. லெஃப்ட் ஹேண்டோடைய ஃபிங்கரிங் பேட்டர்ன் வேறு. என் ஃபிங்கர் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எஃப்க்கு அதே தான் ஃபோர்த் ஃபிங்கர். அதே மாதிரி ஜிக்கும் அதே தான். ஜிக்கு வந்து ஃபிஃப்த் ஃபிங்கர். ஸோ இப்போது ஏ கவர் பண்ணுறதுக்கு உங்களுடைய தேர்ட் ஃபிங்கரை அப்வர்ட்ஸாக டர்ன் பண்ணி ஏ, செகண்ட் ஃபிங்கர் ஃபோர்த் ஃபிங்கரால் பி, அடுத்தது ஃபிஃப்த் ஃபிங்கரால் சி. ஸோ அதே மாதிரி ரிவர்ஸ் போங்க. பி, ஸோ தேர்ட் ஃபிங்கரில் ஏ. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜிக்கு வந்து செகண்ட் ஃபிங்கர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்மளுடைய தம் ஃபிங்கர் ஃபிஃப்த் ஃபிங்கரை இப்படி ரைஸ் பண்ணி பேக்வர்ட்ஸாக ரொட்டேட் பண்ணி ஜி, எஃப், டி அண்ட் சி. ஸோ நான் மறுபடியும் வாசிக்கிறேன். ஃபிங்கர்ஸ் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ரைட் ஹேண்ட் பேட்டர்ன் மாதிரி கிடையாது. லெஃப்ட் ஹேண்டுக்கு வந்து வேறு பேட்டர்ன். ஸோ நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் சி, செகண்ட் டி, தேர்ட் இ, ஃபோர்த் ஃபிங்கர் ஆன் எஃப், ஃபிஃப்த் ஃபிங்கர் ஜி. ஸோ ஏக்கு வந்து உங்களோட மிடில் ஃபிங்கர், தேர்ட் ஃபிங்கர் அப்வர்ட்ஸ் போய் ரொட்டேட் பண்ணி ஏ, பி அண்ட் சி. ஸோ அப்படியே ரிவர்ஸ் வாங்க. பி, ஏ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு தம் ஃபிங்கரால் ஃபிஃப்த் ஃபிங்கரால் கொஞ்சம் அப் பண்ணி பேக்வர்ட்ஸாக ரொட்டேட் பண்ணி ஜி, எஃப், இ, டி அண்ட் சி. ஓகே, நான் தேர்ட் டைம் நான் வாசி காமிக்கிறேன். ஃபிங்கர்ஸ் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சி, டி, இ, எஃப், ஜி, தேர்ட் ஃபிங்கரில் ஏ, பி அண்ட் சி, டி, ஏ, ஃபிஃப்த் ஃபிங்கர் ஜி, எஃப், ஸோ இவ்வளோ தான் காய்ஸ். இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸி தான். என்ன ஒன்றுனா ரைட் ஹேண்டுக்கு வேறு பேட்டர்ன் இருக்கும், லெஃப்ட் ஹேண்டுக்கு வேறு பேட்டர்ன் இருக்கும். ரைட் ஹேண்டு வந்து நம்ம இப்படி போகும்போது டவுன்வர்ட்ஸில் போவோம், வரும்போது அப்வர்ட்ஸில் வருவோம். டவுன்வர்ட்ஸில் போயிட்டு வரும்போது அப்வர்ட்ஸில் வருவோம். ஆனால் லெஃப்ட் ஹேண்டுக்கு வந்து போகும்போது அப்வர்ட்ஸில் போவோம். அப்வர்ட்ஸில் போயிட்டு வரும்போது இந்த மாதிரி டவுன்வர்ட்ஸில் வரும். ஸோ ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் தான் இது. நல்லா பொறுமையாக உட்காந்து நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு கீயை எடுத்து வச்சு பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.